Hi guys, welcome back to my YouTube channel Scientific Studio. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இவ்வளவு நாள் பார்த்தோம் சயின்ஸ் மறந்தவங்களா எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்மால் ரிவ்யூ 5 minutes கிராஃப்ட்டும் Shafi zone ல இருந்து ஒருத்தரும் பண்ண ஒரு ஸ்மால் ரிவ்யூல அவர் பண்ண மிஸ்டேக் என்னன்னா இது பின்னாடி இருக்க சயின்ஸ் அவர் மறந்துட்டாரு. அதுதான் அவர் பண்ண பிக் மிஸ்டேக். இது ஸ்மால் மிஸ்டேக்ல பிக் மிஸ்டேக். ஆனா அது என்ன சயின்ஸ் மறந்துட்டாரு நம்ம பார்க்க போறோம். அவர் வந்து 5 minutes கிராஃப்ட் பார்த்து ஒரு சாதாரண பேம்பர்ஸ் பேண்ட்ஸ் குழந்தைங்க யூஸ் பண்றதுல இருந்து ஓபன் பண்ணாரு. அதுல வந்து என்ன இருந்துச்சு நீங்க ஜஸ்ட் பாத்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கும். Just go and see. All the way across the bottom. They're way added this right. You totally cheated. அவனுங்க சொன்ன மாதிரியே நம்மளும் பேம்பர்ஸ் எடுத்து வந்து இந்த பஞ்சில இந்த ஸ்ப்ரைட்டை ஊத்தி பார்ப்போம். எப்படியே இது ஒரு ஃபெயிலியர் தான் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. லெட்ஸ் ட்ரை. നമ്മൾ തൈര് മുളക് തൊണ്ടാക്കാം തൊണ്ടാക്കാം നമ്മൾ തൈര് മുളക് തൊണ്ടാക്കാം തൊണ്ടാക്കാം என்னவா இருக்கு? ஏதோ கல்லு மாதிரி ஆகுதுங்க. ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை ஒட்டாயிருமோ? നമ്മൾ തൈര് മുളക് തൊണ്ടാക്കാം തൊണ്ടാക്കാം നമ്മൾ തൈര് മുളക് തൊണ്ടാക്കാം തൊണ്ടാക്കാം തൈര് മുളക് തൊണ്ടാക്കാം തൊണ്ടാക്കാം നമ്മൾ തൈര് മുളക് തൊണ്ടാക്കാം ஸ்னோ இது பார்த்தா ஸ்னோ மாதிரியா இருக்கு உங்களுக்கு. തൊണ്ടാക്കാം തൊണ്ടാക്കാം നമ്മൾ തൈര് മുളക് തൊണ്ടാക്കാം തൊണ്ടാക്കാം Guys, போய் பார்த்துட்டு வந்தீங்களா? அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 5 minutes கிராஃப்ட்ல ஜஸ்ட் அந்த பேம்பர்ஸ் பேண்ட்ஸை கட் பண்ணி அதை வந்து கொட்டியிருக்காங்க. ஒரு பவுடர் மாதிரி வந்திருக்கு. அந்த பவுடர் என்னன்னு தெரியுமா? அந்த பவுடரை பத்தி நான் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். இது Shafi zone ல இருக்க ஒருத்தர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அது வந்து அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு. அதுல அவருக்கு வந்து வரல. அவர் வந்து என்ன சொல்லிருக்காரு, ஒரு பஞ்சு மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி திங்ஸ் இருக்கு, அது வந்து மாறலன்னு இருக்காரு. ஆனா அது பின்னாடி இருக்க சயின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பெரிமெண்டலா காட்ட போறோம். சோ கீப் வாட்சிங். இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப என்கிட்ட அதே மாதிரி ஒரு பேம்பர்ஸ் பேண்ட்ஸ் இருக்கு, வாட்டர் பாட்டிலும் இருக்கு. வாட்டரோட நம்ம வந்து ஸ்ப்ரைட் தான் யூஸ் பண்ணா அது வந்து ஐஸ் குளோபிள்ஸா மாறணும் இல்ல ஒரு ஸ்னோ மாதிரி மாறும்ன்றது இல்ல. வாட்டர் யூஸ் பண்ணாலே போதும். அதான் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸையும் நம்ம கத்துக்க போறோம். ஜஸ்ட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஓபன் பண்ண போறோம். பேக்கெட் வந்து ஓபன் பண்ணுவோம். சிசரோட ஹெல்ப்பால பேக்கெட்டை நம்ம ஓபன் பண்ணுவோம். ஜஸ்ட் பேக்கெட்டை கட் பண்ணிப்போம். ஓகேக்கா போதும். ஓகே பேக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள இருக்க பேண்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இங்கே தான் கட் பண்ணாங்க. ஆனால் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேம்பர்ஸ் பேண்ட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை லைட்டாக டேர் பண்ணிப்போம். ஏன்னா இது ஃபுல்லாகவே இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன சப்ஸ்டன்ஸால கவர் ஆயிருக்குன்னா சோடியம் பாலிஆக்ரலேட் அப்படின்ற ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணும். இப்போ சோடியம் பாலிஆக்ரலேட்டோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை டேர் பண்ணி அதை எக்ஸ்பெரிமெண்டலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் அதோட யூசஸ் பற்றி பார்ப்போம். ஏன்னா நம்ம கிளியராக டேர் பண்ணிக்கிட்டா தான் நம்மளுக்கு அதில் இருக்க எல்லா பீசஸையும் நம்மளால எடுக்க முடியும். அதிகமாக வந்து பேம்பர்ஸ் பேண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கும். ஓபன் பண்ணிப்போம். ஓகே டேப் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கட் போட்டுப்போம். ஓகே கட் பண்ணியாச்சு. இதை ஓபன் பண்ணுவோம் காய்ஸ். ஓபன் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அவர்கிட்ட இருந்த மாதிரியே ஸ்பாஞ்சஸ்லாம் நிறைய இருக்கு. ஆனால் இதில் 5 minutes கிராஃப்ட்ல சொன்ன மாதிரி எந்த பவுடரும் இல்லை. அது உண்மைதான். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் தான் சோடியம் பாலிஆக்ரலேட் காய்ஸ். அதுதான் வந்து உங்களுக்கு வாட்டர் அப்சர்வ் பண்ணும். இதில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இது இருக்கு பாருங்க. இந்த பவுடரி சப்ஸ்டன்ஸ் கொஞ்சம் ஸ்பாஞ்சஸோட இருக்குது ஒரு பாருங்க. இதுதான் அந்த பவுடரி சப்ஸ்டன்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிளியரா காட்டுறேன். இதுதான் பாத்தீங்கன்னா சோடியம் பாலிஆக்ரலேட். ஒரு ஸ்பாஞ்ச் அண்ட் ஒரு பவுடரி மாதிரி இருக்கும், மிக்ஸ் ஆன மாதிரி இது இருக்கு பாருங்க. இதுதான் உங்களுக்கு வாட்டர் அப்சர்வ் பண்ணும். நம்ம இதுல எடுக்கிறப்ப ஸ்பாஞ்சோடய எடுத்துக்கலாம். அதுவும் சேர்த்து வாட்டர் அப்சர்வ் பண்ணும். பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. வித் ஸ்பாஞ்சஸோட இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்பாஞ்சஸ். இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் சோடியம் பாலிஆக்ரலேட் எவ்வளவு வருது பாருங்க. எடுக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் கிளியரா. ஓகே நம்ம இதை வந்து கிளாஸ்ல ஃபில் பண்ணிப்போம். வெயிட் பண்ணுங்க. நம்ம கிளாஸ்ல ஃபுல்லா ஃபில் பண்ணிடும். ஃபுல்லா ஃபில் பண்ணிப்போம் கிளாஸ்ல. இதோ பாருங்க சோடியம் பாலிஆக்ரலேட் ஸ்பாஞ்சுக்கு நடுவில் ஒரு லேயர் மாதிரி இருக்கு. அந்த லேயருக்குள்ள தான் சோடியம் பாலிஆக்ரலேட் ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இதுதான் அந்த சோடியம் பாலிஆக்ரலேட். மேல ஒரு ஸ்பாஞ்சி லேயர் கொடுத்துட்டு அந்த கிளாத்துக்கு ஒரு 2 கிளாத் ஸ்மால் வெரி சென்சிட்டிவான கிளாத் நல்ல ஒரு சோடியம் பாலிஆக்ரலேட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபுல்லாக வந்து கிளாஸ்ல எடுத்துப்போம். கிளாஸ் கொஞ்சம் தான் ஃபில்லா இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிளாஸ் கொஞ்சம் தான் ஃபில்லா இருக்கு. ஆனால் இது பத்தாது. நம்ம கொஞ்சம் எடுத்துப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்டர் ஆட் பண்ணி அது வந்து மாறுதா இல்லையான்னு பார்ப்போம் ரியலிஸ்டிக்கா காய்ஸ். ஒரு பேம்பர்ஸ் பேண்ட்ஸ்ல இருந்தது ஃபுல்லா நம்ம எடுத்துட்டோம். அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. இதுலயும் 1-2 ஸ்பாஞ்ச் பீசஸ் இருக்கு. ஏன்னா ஸ்பாஞ்ச் வாட்டர் அப்சர்வ் பண்ணும். அதனால மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால அதை செப்பரேட் பண்றதுக்கு பதிலாக அப்படியே போட்டோம். 1-2 பீசஸ் தெரியும் உங்களுக்கு நல்லா கிளியரா. அந்த பெரிய 2 ஸ்பாஞ்ச் பீசஸ் அவ்வளவுதான் காய்ஸ். மிச்சது இவ்வளவு இருக்கு சோடியம் பாலிஆக்ரலேட். இன்னும் கொஞ்சம் கிடைக்குதான்னு பார்த்து நம்ம எடுத்து போடுவோம். போட்டுட்டு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க காய்ஸ். இன்னொரு இதுவும் இருக்கு நம்ம கிட்ட பேண்ட்ஸும். அதுல இருந்தும் எடுத்து போடுவோம் கட் பண்ணி. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி மாறுதா இல்லையான்ட்டு. ஸோ கீப் வாட்சிங் காய்ஸ். ஒன்று ஃபுல்லாக கொட்டிட்டோம். இப்போ ரெண்டாவது ஒன்று பிரிச்சு அதில் பற்றியும் கொட்டும். காய்ஸ் பாத்தீங்களா நம்ம இவ்வளவு தூரம் பிரிச்சு போட்டாச்சு. இவ்வளோத்தையும் நிறைய கீழேயும் கொட்டிடுச்சு. அதெல்லாம் எடுத்து கிளாஸ்ல போட்டுருவோம். இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் தனியா வச்சிருவோம். காய்ஸ் வாங்க ஒரு கிளாஸ் ஒரு பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டர் ஆட் பண்ணி பார்ப்போம்.
போதும் வாட்டர். இதை ஒரு 2 minutes இதை பாருங்க நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணலாம். இன்னும் சோடியம் கைஸ் வாட்டர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ சோடியம் பாலிஅக்ரிலேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான சப்ஸ்டன்ஸ். இது எப்படின்னா அது வெயிட்டோட 300 times மோர் வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடும். அப்போ வந்து என்ன ஆகும்னா அது ஒரு ஸ்னோஃபால் மாதிரி உங்களுக்கு வந்து தெரியலாம். இது பாருங்க இவ்வளோதான் போட்டேன், ஆனால் இது எக்ஸ்பேண்ட் ஆனது பாருங்களேன். இப்போ இதை காட்டுறேன். இதோ ரியல் ஸ்னோஃபால் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா திக் ஆயிடுச்சு காய்ஸ். வரவே மாட்டேங்குது கைக்குள்ள. அதோ பாருங்க நல்லா தெரியும். கைஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இதோ பாருங்க அப்படியே ஸ்னோஃபால் மாதிரி ரியலா எவ்வளோ அழகா ஸ்னோஃபால் மாதிரி ஆயிருக்கு பாருங்க. இது நான் உங்களுக்கு பெஞ்சில் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு இன்னும் கிளியரா கிறிஸ்டல் கிளியர் வியூ இருக்கும் பாருங்க. நான் உங்களுக்கு எடுத்தது இதை பாருங்க. இது பாருங்க ரியல் ஸ்னோ மாதிரி அழகா வந்துருச்சு பாருங்க. இதுதான் அந்த 5 minutes கிராஃப்ட்ல பண்ண ஸ்னோ. உங்களுக்கே தெரியுது பாருங்க ரியல் ஸ்னோ மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இது அந்த நீங்க பார்த்த பவுடரி சப்ஸ்டன்ஸ்க்கும் இந்த ஸ்னோக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. ரியலி அதை டச் பண்றப்ப அப்படியே அந்த வாட்டர் பபிள்ஸ் வந்து உடையுது. எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்களேன் லைட்ல பட்டோன்னே. அதுலேயே தெரியுது இல்லை வந்து எவ்வளோ வாட்டர் பபிள்ஸ் வந்து அட்ராக்ட் ஆயிருக்குன்னு. இதுதான் காய்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் பாருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். இட்ஸ் ஆசம் காய்ஸ். பாத்தீங்களா அது எப்படி ஒரு ஸ்பாஞ்சி சப்ஸ்டன்ஸா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்ட்டு, ஒரு ஸ்பாஞ்சி ஸ்டேட் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுதான் இது பின்னாடி இருக்க சயின்ஸ். இது பின்னாடி இருக்க சயின்ஸ் நான் சொல்லிட்டேன். இது வந்து 5 minutes கிராஃப்ட்ல பண்ணப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய பவுடரி சப்ஸ்டன்ஸ் எடுத்திருப்பாங்க. நீங்க அந்த வீடியோல பாத்திருப்பீங்க. ஆனா சஃபி ஜோன்ல அவர் பண்ணதுல ஒரு கொஞ்சம் தான் எடுத்திருப்பாரு. ஒரே பேம்பஸ் பென்ஸ் தான் கட் பண்ணி போட்டிருப்பாரு. ஆனா வந்து நிறைய ஸ்பாஞ்சும் அதுல ஆட் பண்ணிருப்பாரு. அது மேல இருந்ததை நம்ம அந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாம் விட்டுட்டோம். வெறும் அந்த சோடியம் பாலியக்ல அது 2 பேம்பஸ் பென்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அதுல வந்து அவரும் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரைட் ஊத்திருப்பாரு. அது வந்து கொஞ்சம் அதிகமாக ஊத்திட்டு இருப்பாரு. அது பாத்தீங்கன்னா அதோட வெயிட் வந்து ரொம்ப கிராம் கணக்குல. இப்ப நான் கலந்ததே ஃபியூ கிராம்ஸ் தான் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 grams கூட இருக்காது. அதோட கம்மியா தான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அதோட 300 times மோர் வாட்டர் ஆட் பண்ணிக்கும், அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஊத்தின வாட்டர் வந்து அதிகம் தான். வாட்டரோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஒரு பவுடரி சப்ஸ்டன்ஸோட. அப்ப அதை ஊத்திட்டு நம்ம அதை வந்து ஷேக் பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு கிளாபியூல்ஸ் மாதிரி அவ்வளோ ஆசமா இருந்துச்சு. அந்த கிளாபியூல்ஸை பாக்குறதுக்கே ஒரு ஸ்னோ மாதிரி. இதுதான் 5 minutes கிராஃப்ட்ல பண்ணிருக்காங்க. காய்ஸ் சயின்ஸ் தெரிஞ்சா எதை வேணா நம்ம எப்படி வேணா ஈஸியா கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். ஸ்ப்ரைட் தான் யூஸ் பண்ணணும் இல்ல நம்ம வாட்டர் யூஸ் பண்ணா அதுக்கே வந்துருச்சு. இதுதான் இதுக்கு பின்னாடி சயின்ஸ். காய்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணாதவங்க பிடிச்சிருந்த வீடியோல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்ன வீடியோ வேணும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.